அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக சென்றிருக்கும் முதலமைச்சர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மக்கள் நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திண்டிவனத்தில் 3 கிலோமீட்டர் தூரம் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து மனுக்களை பெற்ற முதலமைச்சர் தனியார் திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். முன்னதாக ஒலக்கூர் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தற்போதும் பட்டியல் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்கள் நாட்காலியில் அமர முடியாத நிலைதான் உள்ளதாக ஆளுநர் R.N. ரவி தெரிவித்திருக்கிறார். சுவாமி சகஜானந்தாவின் 135வது பிறந்தநாள் விழா கூட்டம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் R.N. ரவி, சுவாமி சகஜானந்தா இந்த மண்ணில் சமூக செயல்பாட்டாளராகவும் கல்வியாளராகவும் இருந்து சமூகம் ஏற்றம் காண முயன்றதாக தெரிவித்திருக்கிறார். சார்களை காப்பாற்றுவதில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கை தேர்ந்தவராக இருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்திருக்கிறார். திருவிக நகரில் 3 சிறுமிகளை 6 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி EPS கண்டனம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் சிவசங்கர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் துரித நேரத்தில் காவல்துறையினர் சிறுமிகளை மீட்டு குற்றவாளிகள் அனைவரும் போக்சோவில் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் நீங்கள் மறந்ததைப் போல நடித்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அதிமுக சார்களை மறக்க மாட்டார்கள் என விமர்சித்திருக்கிறார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜக தலைவராக பழைய தலைவரையே மீண்டும் அறிவித்ததால் எதிர்த்தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர். பாஜக அமைப்பு ரீதியாக 67 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் திருவள்ளூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மாநில செயலாளர் சுமதி வெங்கடேசன் பட்டியலை வாசித்து வந்த நிலையில் மேற்கு மாவட்ட தலைவராக பழைய தலைவர் அஸ்வின் குமாரின் பெயரையே வாசிக்க மாவட்ட தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட எதிர்த்தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு மண்டப இருந்து வெளிநடப்பும் செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின பெண்களின் வாரிசுகளுக்கும் பூர்வீக சாதி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசாணை வெளியிட வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தை நோக்கி விடுதலை சிறுத்தை கட்சியினர் பேரணி சென்றனர். இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 21 மாதங்கள் ஆகியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தி வருவதாக விசிக குற்றம் சாட்டியது. நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வலியுறுத்தி பேரணி சென்ற விசிகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பதிவு செய்யப்பட்ட இருவேறு விதிமீறல் வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்கவும் வழக்குகளை ரத்து செய்யவும் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தன. அப்போது வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதி மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கருங்குழி பூஞ்சேரி இடையே 32 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய சாலை அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னையில் இருந்து செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம் வழியாக திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் சென்னை திண்டிவனம் இடையே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு கருங்குழி பூஞ்சேரி இடையே புதிய சாலை திட்டத்திற்கான விரிவான சாத்தியக்கூறு குறித்து அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம் மூலம் 80 லட்சம் ரூபாயில் ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை கொல்வதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்ட வெடிகுண்டு ஒருவேளை வெடித்திருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என நீதிமன்ற பாதுகாப்பு குறித்து நீதிபதிகள் சந்தேகம் எழுப்பினர். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆம்ஸ்ட்ராங்கை கொல்வதற்கான வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் எப்படி கொண்டுவரப்பட்டது என்பது தொடர்பான விசாரணை அறிக்கை அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து நீதிமன்ற பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்து தமிழ்நாடு காவல்துறை, CISF மற்றும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்களும் பரிந்துரைகள் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.
ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு எதிரே செயல்பட்டு வந்த உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்து பெண்களை ஆபாசமாக படம் பிடித்த விவகாரத்தில் இருவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி புதுக்கோட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் அக்னி தீர்த்த கடற்கரையில் உள்ள உடைமாற்றும் அறைக்கு சென்றபோது சந்தேகத்தின் பேரில் செல்போனை கொண்டு சோதனை செய்ததில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் சோதனை செய்து 3 ரகசிய கேமராக்களை பறிமுதல் செய்த போலீசார் ராஜேஷ் கண்ணன், மீரா மைதீன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இருவர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.